அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ ஹாத்தம் நபீன வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் குல்லிஹிம் அஜ்மாயின். அம்மா பஅத். ஆலமெல்லாம் படைத்தாலும் அண்ட சராசரத்தின் படைப்பாளன் வல்லோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்திற்கே அருட்கொடையாம் அருள் மிகுவை தூதராம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது இறைவனின் ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக என துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இறையச்சம் கொண்ட இப்ராஹிம் நபி குடும்பத்தார். நம் சமுதாயத்திற்கு இறைவன் வைத்த பெயர் மில்லத் இப்ராஹிம். மில்லத் அபீக்கும் இப்ராஹிம். உங்களின் தந்தை இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான். தலைப்பிற்குள் செல்லுவதற்கு முன்னால் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இறையச்சம் என்பது எண்ணம், அந்த எண்ணத்தின் வெளிப்பாடுதான் செயல். இப்ராஹிம் நபி என்றாலே அவர் தியாகம் செய்தவர். தியாக திருநாள் என்ற ஒன்று இப்ராஹிம் நபிக்காகவே உண்டாக்கப்பட்டது. ஏனென்றால் அல்லாஹ்விற்காக வேண்டி, படைத்த ரப்பிற்காக வேண்டி எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு நபர் அல்லாஹ்விற்காக வேண்டி எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறார் என்றால் அவருடைய கல்வியில் இறையச்சம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தினுடைய இறையச்சத்தை நாம் பேச வேண்டும் என்றால் அவர்கள் செய்த தியாகத்தை நாம் அறிய வேண்டும். அஜ் பெருநாள் வந்தால் இப்ராஹிம் நபி தான் பெற்ற பிள்ளையை அல்லாஹ்விற்காக வேண்டி அறுக்க முற்பட்டார்கள் என்று இப்ராஹிம் நபியினுடைய தியாகத்தை பேசக்கூடிய தருணத்தில் கீழே அறுபட்டு இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்விற்காக வேண்டி என் உயிரையை மாய்த்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை நாம் பேச மறந்து விடுகிறோம் அல்லவா? இது இறையச்சம் தானே. அதைத்தான் நான் பேச வருகிறேன். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லும் போது கூட, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் உங்கள் மீது எவ்வாறு ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று கேட்கும் போது அதிகமான சஹாபாக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லித அலா இப்ராஹிம் வலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் என்பதும், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் என்று ஆரம்பித்து கமா பாரக்த அலா இப்ராஹிம் வலா ஆலி இப்ராஹிம். ஏன் இப்ராஹிம் நபியின் மீது மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் ஸலவாத்தும் பரக்கத்தும் உண்டாவதாக என சொல்கிறோம் என்றால் அவர்கள் செய்த தியாகத்தை வரலாறு எல்லா இடங்களிலும் சொல்லுகிறது. இது மாத்திரமல்ல, அன்னை ஹாஜரா அம்மையார் அவர்கள் இப்ராஹிம் நபியை விட்டு பிரிந்து தன்னந்தனியாக அல்லாஹ்விற்காக வேண்டி பச்சில குழந்தையை தாங்கிக் கொண்டிருந்தார்களே, அது எவ்வளவு பெரிய தியாகம். இது மட்டுமா? இன்றைக்கு ஜம்சம் நீரை பற்றி பேசுகிறோம். ஆனால் அந்த ஜம்சம் நீர் கிடைப்பதற்காக வேண்டி அவர்கள் ஓடிய, அன்னை ஹாஜரா அம்மையார் அவர்கள் ஓடிய தியாகத்தை நாம் பேச மறந்து விடுகிறோம். இது இறையச்சம் தானே. ஹாஜரா அம்மையார் அவர்கள் செய்த தியாகத்தின் காரணத்தினால் தான் மக்கா என்கின்ற பெருங்கொண்ட நகரம் உண்டானது என்பது வரலாறு. எந்த நபர்களும் இல்லை. சாதாரண சுடு பாலைவனமாக இருந்த அந்த நேரத்தில் ஜம்சம் கிணறு மட்டும் உண்டாகவில்லை என்றால் அந்த இடம் இன்றைக்கும் பாலைவனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தினர் செய்த தியாகத்தின் காரணத்தினால் தான் அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு இருந்த இறைச்சம் தான் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தினுடைய இறைச்சத்தை நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் ஏராளமாக இருக்கிறது. நேரத்தின் அருமை கருதி உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.